என் அன்பு குழந்தையே, என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் என் கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களின் இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து நான் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது நீ புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே? எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவுவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கச் செய்யும். நான் உனக்காக இருக்கும்போது, உன்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? என் நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு நான் உடனடியாக பதில் தருவேன். அதிசயம் செய்யும் நான் என்னை நம்புகிறவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். பேராசை என்பது எப்போதும் பளபளவென்றுதான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும். பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும். பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவது எல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும். அடுத்தவன் வாழ்வது அவன் கர்மவினைப்படி வாழ்கின்றான். ஆனால் நாம் வாழ்வது நம் கர்மவினைப்படி. மற்றவர்களை பார்த்து பொறாமை, பேராசை கொள்ளாமல் வாழ்ந்து பார். உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் உன் சாய் தேவன் நான் உயர்ந்து வாழ வைப்பேன். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. தெரிந்தே பாவம் செய்யாதே. உன்னை நம்பினோரை நீ ஏமாற்றாதே. நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமம். கடந்த 1 வருடமாக இருந்த உன்னுடைய மன போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது. உன் மனம் 1 வருடமாக பட்ட பாடு நான் அறிவேன். உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது. நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை காண்பாய். யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை உருவாக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. உன் வாழ்க்கை சரியான திசையில் நகரப் போகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.